بسم الله الرحمن الرحيم. திருக்குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களுக்கு எந்த அனுமதியும் ஆதாரமும் இல்லை என்று நம்ம நிரூபிக்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் ரெண்டு வகை இருக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடியது. ஒன்று சாதாரண மக்களுக்கு உரிய மார்க்கம், இன்னொன்று முக்கியமான பெருமுகர்களுக்கு, ஞானிகளுக்கு, மெஞ்ஞானிகளுக்கு உள்ள ஒரு மார்க்கம். நீங்க இந்த குர்ஆன் ஹதீஸ் இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம். இது அல்லாம வேறு விதமான செய்திகள் அல்லாஹ்விடம் இருந்து ஞானிகளுக்கு கிடைக்கும். ஒரே குர்ஆன்ல இருக்க ஹதீஸ்ல இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. ஞானிகள் உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்வான், நிறைய செய்திகளை அவனா போடுவான். அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவானது இல்ல, பக்குவப்பட்டங்களுக்கு உரியது. அந்த அடிப்படையில் தான் அவுலியாக்கள் மகான்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு மேல சக்தி இருக்கு நாங்க நினைக்கிறோம் ஏன்னு அது மாதிரியான ஒரு ஞானம் மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், மகான்கள்லாம் மரணித்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கிடையாது. மகான்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான பிரத்யேகமான அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் முக்கியமா ஒரு சம்பவத்தை எடுத்து வைப்பாங்க. அது குர்ஆன்ல உள்ளதுதான். அதை மேலோட்டமா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதுல ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கும். அது என்ன சம்பவம்? மூசா நபி அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் தொடர்பான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கஹ்ஃப் 18வது சூராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 18ல 65ல இருந்து வரும், 65வது வசனத்துல இருந்து 83 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீண்ட ஒரு சம்பவத்தை சொல்றான். இந்த சம்பவம் என்னன்னு முதல்ல விளங்கிக்கணும். சம்பவம் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை விளங்கினா தான் அவங்க ஆர்குமெண்ட் என்னன்னு விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உம்மத்துக்கு பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பயான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எப்படி பயான் பண்றாங்கன்னு கேட்டா, ஹத்தா இதா பாவத்தில் உயூன் ஒரு ரக்கத்தில் குழுப்பு உள்ளங்கள் எல்லாம் அப்படி இலகி போய் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுற அளவுக்கு பயான் பண்றாங்க. மூசா நபி பயான் எப்படி இருக்குன்னு கேட்டா, இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மறுமையை பத்தி இந்த மாதிரி சில செய்திகளை பத்தி அவங்க சொல்லி பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் ரொம்ப ஈர்த்து போய், என்ன இந்த மாதிரி ஒரு அருமையான அறிவுரையா இருக்கு, கேட்கும் போதே கண்ணீர் கொட்டுகிறது, உள்ளங்கள்லாம் அப்படி நடுக்கம் ஏற்படுகிறது, என்ன அழகான ஒரு பயான் நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்யறார் கேட்கிறாரு, ஹல் ஃபில் அர்லி அஹதுன் அலமு மின்க, மூசா நபி அவர்களே இந்த பூமியில உங்களை விட தெரிஞ்சால் யாராச்சும் இருக்காங்களா? என்ன இவ்வளவு நாலேஜ் உள்ள விஷயத்தை பேசுறீங்கள, உங்களுக்கு மேல ஒரு பெரிய அறிவாளி உண்டுமா அப்படின்னு ஒரு ஆளு செய்யறாரு. அதுல இருந்து மற்றவங்க எல்லாம் அதுல இருந்து பாடம் வேற மாதிரி பண்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, மூசா நபியுடைய திறமையை மட்டும் பாக்குறாரு. இவர் அது அல்லாஹ் பத்தி சொல்றாரு, மறுமையை பத்தி சொல்றாரு, மத்தவங்க சும்மா இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்ய கேட்கிறாருன்னு கேட்டா, ஹல் ஃபில் அர்லி அஹதுன் அலமு மின்க, இந்த பூமியில உங்களை விட அறிவாளி யாராவது உண்டா? மூசா நபி என்ன பண்றாங்க, அது எனக்கு என்ன தெரியும், அல்லாஹ்வுக்குள்ள பார்த்து தெரியும்னு சொன்னா அது பிரச்சனை இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க, லா கிடையாது, என்னை விட அறிவாளி கிடையாதுட்டாங்க. அந்த கேட்ட கேள்வி தப்பு, மண்டல அறிஞர் உட்கார வச்சிருக்கேன். மூசா நபி என்ன பண்றாங்க, காலல்லா கிடையாது, நமக்கு மேல அறிவாளி யாரும் கிடையாது அப்படின்றவன அத்தபா அலைஹி அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான். எதனால தண்டிக்கிறான்னா, இது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்குத்தான் என்ற ஒரு சொல்லலை இல்லையா. இதை பற்றி கேட்கிறான்னா, உங்களோட அறிவாளி யாரு? உண்மையில அவரோட அறிவாளி இல்லதான், ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர். வேற அந்த காலத்துல ஒரு பெரிய அறிவாளி இல்ல, நபிமார்கள் அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருப்பான். இருந்தாலும் அந்த வார்த்தை அவர் சொல்லக்கூடாது. என்ன செஞ்சிருக்கானே, இது எனக்கு என்னப்பா தெரியும், நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், அதுக்கு மேல அறிவாளி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வுக்குள்ள தெரியும். ஏதாவது ஒரு மூலையில ஓரஞ்ச இடத்துல அல்ல யாராவது வச்சிருந்தாலும் வச்சிருப்பான், எனக்கு என்ன தெரியும் ஒரு சொல்லி இருக்கணும். இப்படி சொல்லாதனால அல்ல நினைச்சிட்டான்னு கேட்டா அவரை தண்டித்தான். இது புகாரியில 4726வது ஹதீஸில் இருக்கிறது. எப்படி தண்டிக்கிறான், மூசாவே நீ உனக்கு மேல அறிவாளி இல்லைன்னு சொல்லிவிட்ட, ஆனா இருக்கிறார், உனக்கு மேல அறிவாளி இல்லைன்னு சொன்னீங்கல, உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி நீ ஒரு இடத்துக்கு நீ பயணமா என்ன செய்யணும், போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வழியில ஒருத்தர் பார்ப்ப, அவர் உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சவரா இருப்பாரு, கிளம்புன்னு எல்லாம் நினைச்சிட்டான், அவருக்கு உத்தரவு போட்டுறான். உத்தரவு போட்டு என்ன போடுறான்னு கேட்டா,
நீங்கள் ஒரு மீனை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, பிரயாணம் பண்ணி போங்க. எந்த இடத்துல மீன் துள்ளி குதிச்சு பாஞ்சிருச்சோ அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார். எந்த இடத்துல கடலோரமா நீங்க போய்கிட்டே இருக்கணும். கடலோரமா போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற அந்த மீன் துள்ளி குதிச்சு என்ன செய்யும், கடல்ல பாயும். பாஞ்சிச்சுன்னா அதான் பாயிண்ட். அடையாளம் காணுவதற்கு அல்லாஹ் தேர்வுலாம் சொல்லாம எப்படி சொல்றான், இது ஒரு அடையாளமா சொல்றான். நீ மீனை பிடிச்சி நீ போகணுன்ற ஒரு தோழரை, ஒரு சீடரை கூட்டிட்டு என்ன செய்யறாங்க, மூசா நபி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருந்தா என்னவாகுதுன்னு கேட்டா, அந்த மீன் பாஞ்சிருச்சு. ஆனா அது ஊழியருக்கு தெரியும், இவர் சொல்ல மறந்துடுறாரு. போய்கிட்டே இருக்கிறாங்க பாட்டுக்கு. என்னப்பா நம்மளும் இவ்வளவு சுத்தி விட்டோம், இன்னும் அந்த காணும். ஆஹா நான் மறந்துட்டேன், அது அங்கேயே பாஞ்சிருச்சு மீன். அவர் சொல்றாரு. இதுல குர்ஆன்ல இருக்குது, இந்த விஷயங்கள் அதுல இருக்குது. குர்ஆன்ல உள்ளது சாட்டா சொல்றவங்களுக்கு இந்த 65ல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வாதம் என்ன வைக்கிறாங்க, சம்பவத்தை சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். அப்ப திரும்பி ஒருக்கா வந்தா கடைசியில அங்க அவர் இருக்கிறார். யார் இருக்கா, அல்லாஹ் யாரை போய் பார்க்க சொன்னானோ அவர் இருக்கிறார். அவரோட போகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி உன்னை பார்க்க எல்லாம் சொல்லியிருக்கிறான், உன்னோட நான் வரணும் அப்படின்ன உடனே, நம்மளோட எல்லாம் உனக்கு வரையலாதுப்பா, உனக்கு பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல நான் பொறுமையா இருப்பேன். அவரோட போன உடனே 3 சம்பவம் நடக்குது. இந்த 3 பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நல்லடியார்களுக்கு பயங்கரமான ஒரு ஆற்றல் இருப்பதாக நீங்க என்ன செய்யலாம் நினைக்கலாம். 3 சம்பவங்கள். எப்படி 3 சம்பவம் வருது? ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. ஒரு கப்பல்ல ஏறும்போது போய்கிட்டு இருக்கும்போது இந்த மூசா நபியும் அந்த அவர் உஸ்தாத் கிளர் ஹதீஸ்ல வருது. கிளர் 2 பேரும் அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்களா. போயிட்டு இருக்கும்போது நல்லா இருந்த கப்பலை போட்டு ஓட்ட போடுறாரு. நல்லா இருந்த கப்பல் என்ன செய்யறாரு, ஓட்ட போடுறாரு. இந்த கிளர் மூசா நபி கேட்கறாங்க, ஏன்பா நல்ல கப்பல் தானே, இது எதுக்கு ஓட்ட போடுற, பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு பேசாம போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, வெளியே ஒரு இளைஞன் விளையாண்டுட்டு இருக்கிறான்னா, அவனை கழுத்தை பிடிச்சி திரும்பி கொள்றாரு. ஏன்பா நீ இந்த மாதிரி பாவம் செய்யாத ஒரு பையனை போய் கொண்டு உனக்கு என்ன செஞ்சாங்க, அவன் பாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான், அவனை எதுக்கு நீ போட்டு அவனை கொலை பண்ணி விட்ட உடனே பேசாம வா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போனா ஒரு ஊருக்கு போறாங்க, சாப்பாடு கேட்கறாங்க, யாருமே சாப்பாடு கொடுக்கல. சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு செவரு 1000 விதமாக இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அதை நிப்பாட்டி வைக்க போறாரு. மூசா வைக்கிறான், சோறு கூட தரமாட்டேன்ட்டாங்க, இந்த ஊருக்காரங்க நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இந்த 3 சம்பவம் நடக்குதா, 3க்கு விடையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த 3 நடந்த பிறகு சொல்றாரு, இனிமே நீ நம்மளோட ஒத்து வர மாட்ட, 3க்குரிய காரணத்தை நான் சொல்றேன், 3 ஏன் செஞ்சேன்னு காரணத்தை சொல்றேன். என்ன செய்யறாரு, பின்னாடி காரணத்தை சொல்லிட்டு போண்டு அல்லாஹ் இதுக்கா அவருக்கு பாடம் கற்பிக்கத்தானே அனுப்புனா, அல்லாஹ் உனக்கு மேல தெரிஞ்ச ஆளுங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு செஞ்ச ஒரு வேலை. அப்ப அவர் என்ன விட சொல்றாருன்னு கேட்டா, அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலுக்கு போய்கிட்டு இருந்ததுக்கு பக்கத்துல ஒரு நாடு வருது. அந்த ஊருக்குள்ள போச்சுன்னா நல்ல கப்பலாம் எடுத்துக்கிறோம். அங்க ஒரு ராஜா இருக்கிறான், அவன் நல்ல கப்பலாம் என்ன செய்வான், எடுத்துக்கிறோம். டேமேஜ் பண்ணி விட்டோம்னு சொன்னா எடுக்க மாட்டான். சின்னதா அந்த கப்பலை டேமேஜ் பண்ணி விட்டோம்னா இந்த ஓட்ட கப்பலாம் தள்ளிட்டு போடான்றான். அப்ப அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதுக்கு தான் நல்லா இருந்த கப்பலை என்ன டேமேஜ் பண்ண அப்படிங்கிறாரு. அந்த செவரை ஏன்பா நிப்பாட்டின, சோறு தர மாட்டேன்ட்டாங்க, அந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ண, அதுல ஒரு புதையல் இருக்கு, அந்த செவத்தை கீழே விழுந்துச்சுன்னா எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க, அது ஒருத்தருக்கு சேர வேண்டியது. அது கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுட்டோம்னா பின்னாடி என்ன செய்யும், அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க என்பதற்காக வேண்டி அதை நிப்பாட்டி வைக்கிறேன் என்று அதை சொல்லிட்டாரு பதில். அடுத்து ஏன்பா அந்த இளைஞனை கொலை பண்ண, அவன் பெற்றோர்கள் நல்ல மக்களா இருக்காங்க, அவங்களை கெடுக்கிற விதமா இவனுடைய நடத்த கெடுத்து எதுவுமே சரியில்லை, அவங்களையும் வழி கெடுக்கிறதுக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் இருந்தான்னு அவங்களே என்ன செஞ்சிருவான், காப்பீராக்கி போடுவான். அந்த மாதிரி ஒரு கொடியவன் அவனுக்கு தெரியாதவன், அவன் இருந்தானே இருக்கிறால காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டேன் இப்படின்னு விளக்கம் சொல்றாரு. இதுதான் சம்பவம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்ட பாத்தீங்களா, அங்க இருக்கிற மன்னர் பிடிக்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது, செவத்துக்களை புதைகள் இருக்கிறதெல்லாம் இவர் யார், இங்க திடீர்னு போறாங்க, எந்த ஊர்னு தெரியாது, சோறு கூட கொடுக்கலன்னு அறிமுகம் இல்லாத ஊரு, அறிமுகம் இல்லாத ஒரு ஊர்ல போய்கிட்டு அந்த செவத்துக்களை புதைகள் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் நாளைக்கு வளர்ந்து இவனை பெரிய தாய் தகப்பனாரே கெடுத்துருவாங்கிற அளவுக்கு தெரிஞ்சு அவனை கொலை பண்ணி விட்டாருன்னா, அப்ப இதுல என்ன விளங்குறது, மகான்களுக்கு தனியான ஒரு ரகசிய ஞானம், நபிமார்களுக்கு இல்லாத ஞானம் இருக்கு. மூசா நபியா, இவர் நபி இல்ல, இவர் சாதாரண ஒரு ஆள் தான், இவர் அவுலியாவா, இவர் அவங்க இந்த குராபி கூட்டம் சொல்லக்கூடிய வாதம், அவுலியாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாத்தீங்களா, நபிமார்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஞானம் அவருக்கு இருக்கிறது, மறைவானதெல்லாம் தெரிகிறது. இந்த 3 சம்பவம் ஏன் நடந்துச்சு மூசா நபிக்கு தெரியவில்லை, அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து இதுல இருந்து பெரியார்கள் மகான்கள் நபிக்கு மேலங்கிறாங்க. பெரியார்கள் மகான்லாம் யாருக்கு மேலையா,
நபிக்கு மேல நபிக்கு கூட இந்த மாதிரி தெரியல, அவருக்கு தெரிஞ்சு போச்சே. இந்த மாதிரி ஒரு மூசா நபியுடைய சம்பவத்தை பார்த்தா அது சரி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆமா, மூசா நபிக்கு தெரியலங்கிறது நல்லா தெரியுது, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சு வேற இருக்குது, இவர்கிட்ட அடங்கி தான் அவர் போறாரு, இவர் விலைக்கு சொன்ன பிறகுதான் அவருக்கு புரியவே செய்யுது. அப்படின்னா இதுல என்ன விளங்குது? நபிமார்களை விட விஞ்ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்குது, மறைவானதான் அவங்களுக்கு தெரியும், நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும், முந்தி மறைஞ்சு பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அப்படி மேலோட்டம் பார்க்கிறவனுக்கு ஒரு தடுமாற்றம் தான் வந்துடும். மூசா நபி அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது தடுமாற்றம் வந்துவிடும். இது சம்பந்தமா முழுசா நம்ம ஆய்வோட பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீசுகளை பார்க்கும் பொழுது, ஆகா இவங்க சொல்லக்கூடியதுக்கு அங்க சம்பந்தமே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹீலாம் வந்து கொண்டே இருக்கிறது. தௌராத்துங்கிற வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிறந்த ஒரு தூதர்கள் அவங்க ஒரு ஆளு. அவங்கள போய் யாருன்னே சொல்லப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கத்துக்கிறங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். 3 விஷயத்தை அவர் கத்துக்கொள்றாரு. இந்த 3மே மூசா நபிக்கு தெரியல, நபியா இல்லாதவருக்கு தெரியுது. நபிகளுக்கு நபிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஞானிகளுக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்கிறது. மூசா நபிக்கு வஹி மூலமா வராத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்யறாரு, அதை விளக்கம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதனால் அவருக்கு கிடைக்குது என்று சொன்னால், இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்மையே தியாகம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும். கடைசியில் என்னவாயிரும் கேட்டா, நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் நினைக்கிறதாயிரும், அல்லாஹ் நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதாயிரும். அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள். நீங்க அவங்கள கொண்டு போய் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் உரசி பார்க்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் சாதாரண மக்களுக்கு உரியது என்று சொல்வார்கள். இப்ப அதுக்கு ஆதாரமா என்னென்ன வைப்பார்களோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது அவங்க எதை வைக்கிறாங்க, இந்த மூசா நபி அவர்கள் அவங்க நான் தான் அறிவாளின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு மேல ஒரு அறிவாளி உலகத்துல இல்லை என்று அவங்க சொன்னதற்கு தண்டிக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தண்டிக்கிறதுக்கு செய்யும் போது அல்லாஹ் எப்படி தண்டிப்பான், அவங்களுக்கு மேல வேற ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கிற மாதிரி காட்டி தான் தண்டிக்க முடியும். பிரச்சனை என்ன மாதிரி அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டி இருக்கிறது, இந்த பூமியிலே உங்களுக்கு மேல அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா என்று ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க, இல்லங்கிறாங்க. அப்ப நான் தான் உலகத்துல பெரிய அறிவாளி, இப்ப நான் தான் உலகத்திலே பெரிய அறிவாளி என்று ஒரு நபி சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லி இருக்கணும் என்று அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறான். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி. புகாரியில 4726 இருக்கிறது. அப்ப அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஒரு 3 மெசேஜ் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த 3ஐயும் நீ காட்டி அவருக்கு மேல விஷயம் தெரிஞ்ச ஆள் இருக்கிற நிரூபிச்சுக்க, அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 3 விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்து, இவருக்கு சொல்லி கொடுக்காம, மூசா நபிக்கு சொல்லி கொடுக்காம அந்த மனிதருக்கு ஹிதர்ங்கிற ஒரு மனிதருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு சந்திப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது தண்டிப்பதற்கு செய்யும் பொழுது இவங்களுக்கு சொல்லாது அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மூசா நபிக்கு இப்ப என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் உலகத்துல நான் தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சாங்கல்ல, அது தப்பு. உனக்கு தெரியாதது தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், காட்ட நினைக்கிறான். இதனால அவர் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாரு, ஞானியா இருந்தாரு, நாளைக்கு உள்ளது அங்க உள்ளது தூரத்தில் உள்ளது செவத்துக்கு அப்பாற்புள்ள விட்டது முன்னாடி உள்ளது 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது எதுவுமே அவருக்கு மறைவா இருக்காது என்று இந்த 3 விஷயத்தை வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சித்தரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 சொல்லி கொடுத்தாங்களே, அந்த 3 தவிர மற்ற விஷயங்கள் ஒண்ணுமே அவருக்கு தெரியல. இது பெரிய ஞானத்தில் இது கிடைத்து விட்டது, அது அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைத்ததுன்னு சொல்றாங்கல்ல. இந்த 3 விஷயத்தை தவிர ஏராளமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. எப்படி தெரியல, முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, மூசா நபி உங்களோட என்னை அல்லாஹ் வர சொல்லி இருக்கிறான், உங்களோட கொஞ்ச நாள் உங்களோட நான் சீடரா ஃபாலோ பண்ண இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்மளோட உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்ல, சத்திய மைய சபுரா, என்னோட உனக்கு சகித்து கொண்டிருக்க முடியாது, உன்னோட ஒண்ணு செய்வேன், உனக்கு சகித்து கொண்டிருக்க முடியாது. மூசா நபி என்ன சொல்றாங்க, இல்ல நான் சகித்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாருன்னு 3 தடவையும் காட்டுறாரு. சகிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க மூசா நபி, சொன்னபடி நடந்தாங்களா,
ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது உடனே என்னப்பா செய்யற நீ இந்த மாதிரி வேலையை செய்யறன்னு கேட்கறாங்க. அப்ப மூசா நபி அவர்கள் இதை சகித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியவில்லை. மூசா நபி சொன்னதை நம்பி கூட்டிட்டு போறாரு. மூசா நபி என்ன செய்யறாங்க, நான் உண்மை சொல்ல கேட்டுட்டு இருப்பேன், வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவர் திறப்பாரு, இவர் சொல்லிட்டு மீறிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைத்து அவர் தவிர்த்திருக்கணுமா இல்லையா? 3 தடவை மூசா நபி அவர்கள் இனிமே ஒழுங்கா நடப்பேங்கிறாங்க. அதை நம்பி கூடவே கூட்டிட்டு போறாங்க. அப்ப இது அவருக்கு தெரியல. மூசா நபி அவர்கள் நம்ம சொல்வதை மீறுவார்கள் என்கிற ஒரு நாலேஜ் அவருக்கு இல்ல. அது மாத்திரம் இல்லாம போயிட்டாங்களா, போனவன் என்ன செய்யறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அதாவது அந்த மீன் அடையாளமா எல்லாம் காட்டுறான். அப்புறமேல அது மீன் குதிச்சு போனது சீடர் சொல்ல மறந்துட்டாரு. திரும்பி ஒருக்கா எந்த இடத்துலப்பா குதிச்சுன்னு இந்த இடத்துல பார்த்தா அது ஏத்தாப்புல என்ன செய்யறாரு, ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆடையை கொண்டு போத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்கு சலாம் சொல்றாங்க. இது ஹதீஸ்ல வரக்கூடியது. இது புகாரில 4726ல இந்த சம்பவத்தை விவரமா சொல்லப்படுற சொல்றாங்க. அப்ப சலாம் சொன்னோன்னு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹல்பி அருளின் மின் சலாம், உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம்லாம் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் இவர் இந்த ஹிலர் என்ன பண்றாரு, மூசா நபிட்ட கேட்கிறாரு, என்னப்பா நம்ம இங்க நாங்க கூட சலாம் சொல்லிக்கிறோம், நீ யாரு சலாம் சொல்றீங்க, உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, மன் அந்த நீ யாருன்னு கேட்கிறாரு. தெரியலையாங்க. 3 விஷயத்த நாளைக்கு உள்ள அது என்னது சொன்னவருக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்று சலாம் சொல்றாரு, இவர் யாருன்னு தெரியல, நீ யாரு மன் அந்தன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மூசா நபி ஆனா மூசா, நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயில், மூசா 1000 பேர் இருப்பாங்க, பனி இஸ்ராயிலுக்கு அல்ல அனுப்பின அந்த மூசாவான்னு கேட்கிறாரு. அப்ப மூசா பனி இஸ்ராயில் கேள்விப்பட்டுதான் இருக்காரு, பார்த்தது இல்ல. பனி இஸ்ராயல்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மூசாங்கிற ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கார் என்கிற ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டிருக்கார். கேள்விப்பட்ட ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியல வந்திருக்கிறது யாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. மூசான்னு சொல்றாங்க. உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாம இஸ்ரவேல் சமுதாயத்துல உள்ள மூசாவா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா இஸ்ரவேல் சமுதாயத்துல உள்ள ஆமா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, பமாஷானுக்க எதுக்கு நீ வந்தங்கிறாரு. நல்லா கவனிக்கிறீங்க, எழுதுங்கிறவருக்கு அனைத்து ஞானம் அப்படி திறந்து காட்டப்பட்டிருக்குமா. அவர் எல்லாத்தையும் லௌஹுல் மஹ்ஃபூல்ல பாப்பாராம், கீழே பாப்பாராம், மேல பாப்பாராம். இதெல்லாம் மெஞ்ஞானத்தின் வஹீல வரக்கூடிய சில விஷயங்கள். வஹீல அல்ல அறிவிச்சு கொடுக்குற ரொம்ப கம்மி. இது மெஞ்ஞானத்துல வரக்கூடியதுக்கு லிமிட்டே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரிகிறதுனா அவருக்கு தெரியும் என்று இந்த சம்பவத்தை வைத்து என்ன செய்வாங்க, மகான்கள் சேகுமார்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பெரிய தரஜா இருக்குன்னு சொல்லிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கட்டி அப்புறமேல நினைஞ்சிடுறது, அவங்க வேற இவங்க வேற கடவுளாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உதவுகிறது அவர்களுக்கு. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், வந்த சலான் சொல்றாரு, எதுக்கு சலான் சொன்னவனே என்ன பண்ணிருக்கேன், வாங்க மூசா உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்மளோட அல்ல அனுப்பி வச்சிருப்பான உங்களை, நம்மள்ட்ட பாடம் கட்டிங்க ஒரு மாதிரி திமிரா பேசுனீங்கல்ல, அதுக்குதான் பிள்ளை கூட கேட்டிருக்கணுமா இல்லையா? இவர் என்ன பண்றாரு, நீ யாரு, எந்த ஊரு, மூசாண்ட 1000 மூசா இருப்பாங்க, நீ எந்த மூசா, இஸ்ரவேல் மூசா, ஆமா இஸ்ரவேல் மூசா தான், எதுக்கு வந்திருக்கேங்கிறார். அப்புறம் என்ன இருக்கிறாரு, மாஷானுக்க என்ன விஷயமா வந்திருக்கிற. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஜிதுக லிது அல்லிமனி மிம்மா உல்லிம் தர்சுதா, அல்லாஹ் உனக்கு கற்று தந்திருக்கிற விஷயத்தில் சில விஷயங்களை எனக்கு நீ கற்று தரணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி அனுப்புனான். அதாவது நீ அவர்கிட்ட போகணும், அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கிறது, அதை போய் கத்துக்கிட்டு வா, அப்பதான் நீ உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்னதுக்கு அது பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, அமாயக்விக்கு அன்ன தௌராத்தை எதிக்க, இப்ப கையில தௌராத்தை வச்சிருக்கிற, அவர் கேட்கிறாரு, கையில தௌராத்தை வச்சிருக்கிற, உன் அண்ணல் வகையை ஏத்திக்க, வகி வேற உனக்கு வந்துகிட்டே இருக்குது, அப்புறம் 2 எண்ணத்தை தனியா கத்துக்கிட்ட போற. அவர் கேட்கிறாரு, எதுக்கு ஒரு விஷயம் தெரியல இவருக்கு. அவர் யார்கிட்ட அனுப்பி வச்சானோ அவர் என்ன செய்யறாரு, இந்த இவர் யாருங்கிறது தெரியல, பேரை சொன்னவனையும் தெரியல, எதுக்கு வந்தாருன்னு தெரியல, கத்துக்கிற நீ என்ன உனக்கு தௌராத்து வச்சுக்கிற எல்லா விஷயமும் இருக்கு, வகி இருந்துகிட்டு இருக்குது, அல்லாட கத்துக்கிற வேண்டியதான், என்கிட்ட எதுக்கு நீ தனியா வர்ற, இவ்வளவும் கேட்கிறாரு. இது எல்லாமே புகாரியில 4726வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அவர் சொல்றாரு, யாரு ஹிலர் சொல்றாரு, அதாவது இப்ப நான் சில 3 விஷயத்தை சொன்னோன்னு பெரிய எல்லாம் தெரிஞ்சாலும் நினைச்சு விடாத, சொல்லி கொடுக்கிறாரு. கடைசி அந்த 3க்கு ரிசல்ட் சொல்லிவிட்டு, யா மூசா இன்ன காலா இல்மின்
மின் இல்மில்லாஹி அல்லமகுல்லா, அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்த ஒரு ஞானம் உனக்கு இருக்கிறது. அதெல்லாம் ஆலமுக, அது எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான், அவ்வளவு அறிவு ஞானம் உனக்கு இருக்கிறது, அதை நான் அறிய மாட்டேன். ஆனா அலா இல்மின் மின் இல்மில்லா, எனக்கு அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து ஒரு சில ஞானம் வந்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இன்னகலா தாலமுகு, அது நீ தெரிய மாட்ட. இவ்வளவு அப்ப நானும் அனைத்து தெரிஞ்சால் கிடையாது. எனக்கு உனக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உனக்கு தெரியும் என்று சொல்லி அவரும் என்ன செய்யறாரு, இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலைதானே தவிர பெரிய மெஞ்ஞானமும் உலகத்தில் உள்ள அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையே கிடையாது என்பதை இது வந்து புகாரியில 122 வந்து 3401 4725 4726 4727 இவ்வளவு இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், அந்த ஹிலருங்கிறவருடைய சம்பவம் வந்து அவருக்கு பெரிய ரகசிய ஞானம் கொடுப்பதற்காக நடந்தது கிடையாது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படி மேராஜில நமக்கு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி 10 தடவை போயிட்டு வர சொல்லி 5 குறைச்சி கடைசியில் 50 வக்து 5 இல்லையா, அப்படி ஒரு வேலையை அல்ல ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுவான். ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி எடுத்தவன 5 சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லாம 50 வக்து ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நீ மறுபடி போன்னு சொல்லி கடைசி இந்த மாதிரி செஞ்சானா இல்லையா, இப்படியாகவும் சில பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரிதான் மூசா நபியை தண்டிப்பதற்கு இது நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் சொன்னா, இப்படியான ஞானம் படைத்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க என்று சொல்வதும், அந்த ஹிலரி என்பதற்கு தெரியாத ஞானமே இல்ல, அவர் வழியாத்தான் அந்த மெஞ்ஞானிகள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவர் சாவாம இருக்கிறாங்களான்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, இந்த ஹிலருங்கிறவர் சாகாம இருக்கிறாரு, அவர் வந்து கடலோரத்தில் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஹிலர் நபியாம், அவர் சாகவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சாகலையாம், அவர் சுத்திக்கிட்டே இருப்பாராம். இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு கதைகள்லாம் இருக்குது. இந்த முசாபா செய்வாங்கல்ல, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? முசாபா செய்யணும். முசாபான்னு என்ன, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையை கொடுக்கறது தான் முசாபான்னு கத்து தந்தாங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு கையை கொடுத்து என்ன செய்யணும், கைலாக கொடுப்பது இருக்கு இல்லையா, இதுதான் முசாபகா. ஆனா நீங்க தௌஹீது தவிர மற்றவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் மட்டும் மேலை நாடுகள்ல மற்ற அரபு நாடுலாம் ஒத்த கை தான் கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் எப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. முசாபா பார்த்துருக்கீங்களா? இப்படி செய்வாங்க. 2 கை, இவங்களும் 2 கை கொண்டு போவாங்க, அவங்களும் 2 கையை கொண்டு வருவாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்படி பண்ணும்போது சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, முசாபா பண்ணும்போது நம்ம கட்டவரல் இருக்கிற வலது கை கட்டவரல் அதை பிடிச்சி அமுக்குவாங்க. நம்மகிட்ட முசாபா பண்ணும்போது என்ன செய்வாங்க, அப்படியே கையை கொடுத்துக்கிட்டு எதுக்கு என்னடா ஏன் இப்படி அமுக்குறேன்னு கேட்டா, அந்த ஹிலர் இருக்காருல்ல அவருக்கு வந்து இந்த கட்ட விரல்ல வந்து எலும்பு இருக்காதான், எல்லாம் சதையா தான் இருக்குமா. வலது கையுடைய கட்ட விரல்ல வந்து அவருக்கு என்ன இருக்காதான், எலும்பு இருக்காதான், வெறும் இறைச்சியா தான் இருக்குமா, அதுல வந்து முழு சதையா தான் இருக்குமா. அவர் பல தோட்டத்தில் வருவாராம். அவரை யார் வந்து முசாபா பண்ணிட்டாங்களோ அவுளியா ஆயிடுவாராம். அவுளியா ஆக்குறது எப்படித்தானா, அந்த முசாபா பண்ணும்போது அந்த கை மாட்டுச்சுன்னு வைங்க, அவுளியா அன்னையில இருந்து ஒரு அவுளியா என்று அவுளியாக்கள் அவுளியா பட்டம் கொடுக்கிற விருதானா யாரு, இந்த ஹிலருங்கிற ஒரு சுத்திக்கிட்டே இருப்பாரா. ஒவ்வொரு கூட்டங்கள்ல முசாபா செய்யும் மறந்துடாம கட்டவரில் அமைக்கி பாருங்க, அமைக்கி நானும் அமைக்கி பார்த்திருக்கிற காலத்துல அஜத்துமார சொல்லி தந்து, ஆனா ஆதாரம் ஒண்ணும் கிடையாது. இவங்களா என்ன செய்யறது, கட்டவரில் அமைக்கி பார்த்து கட்டவரில் மாட்டுச்சுன்னு வைங்க, அந்த எலும்பு இல்லாத கட்டவரல் அதோட அவுளியா வாங்கிட்டாரு. வந்தவர் ஹிலருவாங்க. ஹிலர் வந்து பார்த்துட்டாரு, நான் ஹிலரை பார்த்துட்டேன், அவர் என்ன அவுளியா வாக்கிட்டு போயிட்டாருமாங்க. இப்படியாக இந்த ஹிலரை மையமாக வைத்து தான் இந்த தரிகா முரீது எல்லாத்துக்கும் பேசிக் என்னதான் இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு அவ்வளவு ஞானம் உள்ளவர் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான். அவர் ஹயாத் நபியா வச்சிருக்கிறான். ஹயாத் நபிலாம் ஈசா நபி ஒரு ஆள் தான், அவரும் ஹயாத் நபியில ஒரு நாள் மூத்தா போறாரு. அவர் ஒரு ஆள் தான் இப்போதைக்கு உயிரா இருக்காருன்னு சொல்லலாம். ஹிலருங்கிறவர்லாம் உயிரோட இல்லை என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான சான்று நமக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு நாள் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க, பூமியில இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் கூட 100 ஆண்டுக்கு பேர் இருக்க மாட்டாங்கன்ட்டாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எல்லாருமே 100 வருஷத்துல இறந்துருவாங்கன்ட்டாங்க. ரசூல்லா காலம் வரைக்கும் ஒரு உயிரோட இருந்தா கூட ரசூல்லா வந்து 100 வருஷம் மூத்தா போயிருப்பாரு. பொதுவா இயற்கையார் மூத்தா போயிருப்பாரு. ஒரு பேச்சுக்கு ஒரு உயிரோட இருந்தான்னு வச்சுக்கிட்டா கூட ரசூல்லா என்ன சொல்றாங்க, ஒரு நாள் திடீர்னு மக்கள்கிட்ட, இன்று யாரெல்லாம் பூமியில் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள்ல 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமா இருக்க மாட்டார்கள், வேற ஜெனரேஷன் தான். 100 வருஷத்துல இன்னைக்கு உசுரோட இருக்கிற எல்லாரும் அழிந்து விடுவார்கள் சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு ஹிலரு இருந்திருந்தா கூட ஹிஜ்ரி 100ல மூத்தா போயிருப்பாரு. ஹிஜ்ரி 1ல அவர் இருந்திருந்தாருன்னா என்ன, ஹிஜ்ரி 100ல கண்டிப்பா மூத்தா இருப்பாரு.
இப்ப கிடையாதவர் யாரும் உயிரோட பூமியில் ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டாங்க. ஈசா நபியை கட்டுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பூமியில் உயிரோட இருப்பவர்கள் யாரும் 100 ஆண்டுக்கு பிறகு உயிரோட இருக்க மாட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஹயாத் நபி ஹிலர் நபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன செய்யறது, ஹிலர்னா பச்சைன்னு வேற அர்த்தமா, அதுல எல்லாம் பல விதமான ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு பச்சை பச்சைன்னு கலரே பச்சையா இருப்பாராம். அவர் கலரே எப்படி இருப்பாராம், பச்சை கலரா தான் இருப்பாராம். பச்சை கலரா இருந்தா ஒரு மனிதனுக்கு உரிய கலராது, அது பாக்குற மாதிரி இருக்குமா, அது நல்ல மாதிரி இருக்குமா, அப்படிலாம் ஒரு கதையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது மூசா நீ என்ன விளங்கிக்கிறனே, இவருக்கே அவ்வளவு விஷயம் தெரியல. எல்லா ஞானமும் அப்படி அனைத்தும் அவருக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் என்று இருக்குமே. ஆனால் வந்தவர் யாரு, எதுக்கு வந்தாரு, பேர் என்ன, ஒண்ணுமே என்ன செய்யல இல்ல. இன்னொரு அறிவிப்புல அன்னாபி அருந்திக்க சலாம், உங்க ஊர்ல எப்படி சலாம்னா எப்படி யார் சொல்லி தந்தா அப்படின்லாம் கேட்பாரு. அப்ப நான் தான் நபிப்பா எனக்கு அல்லாட்டு வகை வந்திருக்குப்பா, அவர் என்ன செய்வார், அதெல்லாம் மூசா நபி அறிமுகப்படுத்துவாங்க என்றதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சமாச்சாரங்களை சொல்லிக் கொண்டு அவுலியாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு நிரூபிப்பார்களே தவிர குர்ஆன்ல இருந்து காட்ட மாட்டார்கள், ஹதீஸ்ல இருந்து காட்ட மாட்டார்கள். இதனுடைய விரிவாக்கமா என்ன செய்வாங்க, ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்துலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இஸ்லாத்துல 4 படித்தனம் இருக்கிறது. முதலாவது படித்தனம் என்னது, ஷரியத்து. ஷரியத்துனா என்ன, குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளபடி நடக்கிறதுக்கு பேர் ஷரியத்து. அது ஆரம்ப எல்கேஜி மாதிரி உள்ளாகலாம், நம்மள மாதிரி ஆட்களுக்கலாம். சாதாரண மக்களுக்கு உரியது என்னது, ஷரியத்து. இந்த ஷரியத்துல கொஞ்சம் நல்லா ஊறி போன பிறகு இரண்டாவது படித்தனம் என்னது, தரீகத்து. தரீக்காங்கிறாங்கல்ல, அடுத்து தரீகத்துங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வருவான். தரீகத்துக்கு கொஞ்சம் அப்படி முத்தி போன பிறகு என்ன செய்யும், ஹகீகத்துன்னு மாரிஃபத்துன்னு ஒண்ணு வரும். மாரிஃபத்துல ஞானம், ஞானம்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் ஹகீகத்து, ஹகீகத்து உள்ளமை, உண்மை. அப்பதான் உண்மையை வழங்குறோமா, இப்ப வழங்குறதா என்ன தப்பா, நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல வழங்கி அல்லாஹ் பத்தி வழங்குறது மார்க்கம் எல்லாமே பொய்யா. இதெல்லாம் ஆரம்பத்தில் ஆனாவன் நான் சொல்லி தர்ற மாதிரி உள்ளது. இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டேஜ் எல்லாம் இருக்கிறது. 4 ஸ்டேஜ் இருக்குமாங்க. இந்த 4 சொல்லாச்சும் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத் இருக்குதா, இவங்க சொல்லக்கூடிய மதுஹப் கிதாபுகள்லயாவது ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத் இருக்குதா, எவனுக்கு இருக்கும் வாயில உங்களுக்கு 4 என்னடா டெபினேஷன் விடுறானா அது சொல்ல தெரியாது. ஷரியத்துனா என்ன சொல்லு, எந்த அளவுக்கு இருந்தா ஷரியத்து, தரீகத்துனா என்ன, அதுக்கு என்னென்ன, அதுக்கு படித்தனம் என்ன, அதெல்லாம் கிடையாது. மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டியதா ஏற்குமாறா செய்வாங்களா, ஏன்பா ஏற்குமாறா செய்யறா, நீங்களாம் ஷரியத்துல உள்ள ஆளுக்கு, நீங்க எப்படிதான் தப்பு மாதிரி தெரியும், நாங்க தரீகத்து ஹகீகத்துல போயிட்ட ஆளுங்களுக்கு எங்களுக்கு வேற சட்டம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல, டைரக்டா அங்கிருந்து வரும், அல்லாட்டு இருந்து வரேன் அப்படி சொல்றாங்க. டைரக்டா எங்களுக்கு மெசேஜ் வரும், நாங்க அது மாதிரி நடந்துக்கிறோம். எந்த அளவுக்கு தான் சொல்றாங்க என்று கேட்டா, போய் ஷேக் தரிகாவில் இருப்பார்ல, தரிக்கத்துக்கு சொந்தக்காரரு, அவர் என்ன செய்வார்னா ஒரு சீடத்தை சொல்லுவானா, நீ விபச்சாரம் பண்ணிட்டு வான்னு சொன்னா போய் செஞ்சிடணுமா. இப்படி எது செய்வாங்க, ஏன் நீங்க இந்த சட்டத்தெல்லாம் பார்க்க கூடாது. இந்த குர்ஆன் இதெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு உள்ளது. ஷேக் சொன்னார்னா அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும், அவர் என்ன தவறானது மாதிரி உங்களுக்கு தெரியற காரியத்தை செஞ்சாலும் செஞ்சிருந்தீங்க. அது வேற மதம், வேற மதம்னு சொல்லி போறாங்க. பார்த்தா வேற மதம், வேற நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இது எல்லாத்துக்கும் எது பேசிக்கா இருக்கிறது, இந்த சம்பவம் பேசிக்கா இருக்காச்சா. அப்ப நீங்க என்ன அதுக்கு பதில் வழங்கி வச்சிருக்கணும், இந்த ஹிலரி என்பவருக்கு இந்த 3 தவிர வேற என்ன தெரிஞ்சு காட்டு. அந்த சம்பவத்திலேயே ஒரு ஊர்ல போய் சாப்பாடு கேட்கிறாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்ச கேட்டாரு, 2 பேரும் போனாங்கல்ல, அந்த குர்ஆன்ல வர்ற அந்த கஹ்ஃப் சம்பவத்திலேயே ஒரு ஊர்ல போய் என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுங்கப்பா வெளியூர்ல இருந்து வந்திருக்கோங்கிறாங்க. அவன் தரமாட்டான்ட்டான். இவர் ஏன் தரமாட்டான்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அவரே போயிருக்கிறார், போனாரு, கேட்காம இருந்திருக்கலாம்ல. மூசா நபிட்ட அவரே சொல்லிருக்கணும், அங்க போய் கேட்க கூட தரமாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்ல. இப்ப கேட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கேட்டு இல்லைன்னு சொன்னா என்ன விளங்குது, அதெல்லாம் மனிதர், சாதாரண மனிதர் தான் அவரு. மூசா நபிக்கு தண்டிப்பதற்காக 3 எதிர்காலத்துல மறைவான 3 விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து, உனக்கு தெரியல இவர் தெரியுது பாருன்னு ஒரு தலையில தட்டணும், அவ்வளவுதான். இது அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு கர்வத்துக்காக வேண்டி, கர்வமான ஒரு வார்த்தைக்காண்டி தண்டனைக்கு கொடுத்ததுன்னு புரிந்து கொண்டால் இதுல ஒரு குழப்பம் இல்லை. சாதாரண ஒரு சம்பவத்தை இப்படிலாம் என்ன செய்யறாங்க, கெடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு